ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியாவே பெருசா பேசிட்டு இருக்க நம்ம அம்பானி ஃபேமிலியோட மேரேஜ் பத்தி தான். ஸோ எந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலும், எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் இன்னைக்கு பேசுற ஒரே விஷயம் அவங்களுடைய மேரேஜ். எத்தனை நாள் இந்த மேரேஜ் நடந்தது, யார் யார் செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, என்னென்ன கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்தாங்க, இன்னொரு பெரிய விஷயம்னா இந்த மேரேஜுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் செலவாச்சு அப்படின்றதுதான் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு டாபிக். ஸோ நம்ம இந்தியாவில் மும்பையில் ஆனந்த் அம்பானியோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுங்களா? நான் சொல்கிறேன், 5000 crores. அவங்களோட அசெட் வேல்யூ என்னன்னு தெரியுமா? அரௌண்ட் 10 lakh crores. நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, 5000 crores போட்டு மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் அவங்க அசெட் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணது மேரேஜ்க்காக ஜஸ்ட் 0.5% தாங்க. இதில் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் எல்லாருக்கும் மேஜராக தேவை. பட் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பர் இயருக்கு ஃபுட்டுக்கு மட்டும் 56 lakh crores வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அடுத்தது நமக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதுக்கு பிளேஸ் இல்லையா? பட் இதில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபுட்டுக்கு அடுத்தது மேஜர் எக்ஸ்பென்ஸ் மேரேஜ் தாங்க இருக்கு. ஸோ மேரேஜுக்கு மட்டும் அரௌண்ட் 11 lakh crores செலவாகுது. ஸோ இது கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஸோ இதில் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் அமெரிக்காவை விட டபுள் மடங்காக இருக்குங்க. ஆவரேஜாக ஒரு ஹியூமனுடைய லைஃப் ஸ்பேன் 60 years வரதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் நம்ம டெய்லி தூங்குற ஒரு 8 hours அதை கால்குலேட் பண்ணோன்னா 20 years தூக்கத்திலேயே போயிடுது. ஸோ இன்னொரு 10 years நம்மளோட எஜுகேஷனில் போயிடுது. பேலன்ஸ் 20 years தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. அந்த டைம் பார்க்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து அந்த 20 years நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கும் போதே நமக்கு 50 வயசு ஆயிடுது. இன்னும் மீதி இருக்கிறது 10 வருஷம். ஸோ அது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட்காக போயிடுது. இதுலேயே நம்மளோட 60 வருஷம் போயிடுது. ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுடைய சேலரி எவ்வளோ அப்படின்னா ஒரு 50,000 வச்சுக்கலாம். இப்போது அவங்க மேரேஜ்க்காக அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஒரு 10 lakhsக்கு மேரேஜ்க்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற 50,000ல் 20,000 அவங்க சேவ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி சேவ் பண்ணும்போது அந்த 10 lakhs அவங்க வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, தங்குறதுக்கு வீடு. ஸோ அந்த வீடுன்னு பார்க்கும்போது நம்ம ஹோம் லோன் எடுக்கிறோம். ஸோ அந்த ஹோம் லோன் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 15 வருஷம். நீங்கள் அந்த 10 lakhs வைக்கிறதுக்கு ஒரு 5 years, அப்புறம் அந்த ஹோம் லோன் முடிக்கிறதுக்கு ஒரு 15 years, ஆக மொத்தம் 20 years நம்ம ஒர்க் பண்ணுறது. அந்த 20 years நம்மளோட கடன் அடைக்கிறதுக்கே நமக்கு சரியாக போயிடுது. இதில் உங்களுக்காக நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 12.5 lakhsலேருந்து மேக்ஸிமம் 30 lakhs வரைக்கும் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இது கூட இன்னொரு கம்பேரிசன் என்னன்னா, நம்மளோட எஜுகேஷன். இப்போ ப்ரீகேஜிலேருந்து கிராஜுவேஷன் வரைக்கும் அரௌண்ட் 18 years வரைக்கும் ஆகிற செலவு எஜுகேஷனை விட மேரேஜுக்கு டபுள் மடங்கா ஆகுது அப்படின்றது ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மேஜராக நம்ம எல்லாரும் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் மேரேஜ்க்காக தான் அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ அம்பானி ஃபேமிலியை வந்து அவங்களோட அசெட் வேல்யூக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணது 5000 crore வந்து 0.5% தான். இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறதே 10 lakhs. அந்த 10 lakhsையும் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்காக ஃபுல்லா செலவு பண்ணிடுறோம். சரி, இருக்கிற 10 லட்சத்தை மேரேஜ்க்கு செலவு பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? லோன் வாங்குவோம். அந்த லோனை யார் கட்டுறது? கடைசியில் லோனை தான் நம்ம கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல நீங்க மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்பரான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா KNV Capital Services Private Limited கான்டாக்ட் பண்ணுங்க.